வணக்கம், வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான கீ ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1/2 கிலோ, பூண்டு 20 பல்லு, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள். இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து யூஸ் பண்ணுறோம். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சொல்லியிருக்கேன்ல, அதில் 1 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 1/4 டீஸ்பூன் தாளிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கடுகு வெந்தயம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் வறுக்கும் போது ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது, அதே டைமில் கருக்கக்கூடாது. அதே டைமில் கருக்கி போச்சுன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் எப்போவுமே வெந்தயம் கடுகு இந்த மாதிரி வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வருதா, இந்த மாதிரி தான் வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த கடுகும் இந்த வெந்தயம் போட்டு நல்லா பவுடர் பண்ணுறேங்க. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிருங்க. நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த கடுகு வெந்தயம் நல்லா ஃபைன் பவுடர் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான மிஷின்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்னா ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளி எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மண்சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கடுகு, பச்சை கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு போடும்போது ரொம்ப அதிகமான உப்பு வேண்டாம், ஒரு 1/4 மடங்கு உப்பு மட்டும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. தக்காளி குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உப்போட அளவு அதிகமாக இருக்கும், ஏன்னா கெட்டி ஆகிடும்ல. அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 நிமிஷம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வரும் இந்த ரெசிபி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தண்ணி ஒரு ட்ராப் கூட யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணும்போது அப்படி தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அதே டைமில் நல்ல பழுத்த தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணும். இப்போ இந்த தக்காளி நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுக்கு பிறகு இந்த வேக வச்சிருந்த தக்காளியை இதை அப்படியே குக்கரில் போடுறோம். கரெக்டாக ஒரு 3-4 விசில் விடுங்க மீடியமான ஃப்ளேமில். இந்த மாதிரி குக் பண்ணும்போது இருக்கிற தண்ணியும் போய்டும், நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி லாங் ப்ராசஸாக இருந்து குக் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அந்த புளிப்பு தன்மை கம்மியாகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி தாளி போடுறோம். மண்சட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, பூண்டு. இந்த பூண்டு இடித்த பூண்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை பொடிசாக கட் பண்ண பூண்டும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதே டைமில் இந்த பூண்டை எண்ணெயில் போட்ட உடனே ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கார்லிக்கோட அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வரும். நீங்கள் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் பூண்டு போட்டினா அது ஒரு வேறு மாதிரி ஃப்ளேவர் வரும். அதுவே வந்து நீங்கள் கடுகு போட்ட பிறகு இந்த பூண்டு போட்டு வதக்கினா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன், நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். அதே டைமில் இந்த சில்லி பவுடர் போடும்போது உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், வேக வச்ச தக்காளியும் இதில் போடுறோம். தேவையான உப்பு போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி, இந்த மாதிரி இருக்கிற தக்காளி வந்து நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் குக் பண்ணிட்டுனா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கெட்டியான பக்குவத்தில் வந்துருக்கும். மேலே அப்படியே ஆயில் வரும். எந்த அளவுக்கு ஆயில் நல்லா அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்க தான் ஆயில் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு காரசாரமான ஒரு ரெசிபியோட இந்த தக்காளி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த குவான்டிட்டிக்கு. பார்த்தீங்களா நல்ல ஒரு கெட்டியான டெக்ஸ்ட்லாம் வந்துருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான கீ ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கீ ரைஸ் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், முழுகர மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பால் 100 ml, உப்பு தேவையான அளவு, நெய் 5 டேபிள் ஸ்பூன். இதாங்க கீ ரைஸுக்கு தேவையான பொருட்கள். நம்ம பாய் வீட்டில் பண்ணுற நெய் சோறு எப்படி பண்ணுறது பார்க்க போகிற சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிட்ஜ் எல்லாம் எல்லாத்தையும் தாளிப்பு போட்ட பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம், அதாவது 10% வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக அரைச்ச குவான்டிட்டியில் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 சொன்னல, அந்த தக்காளியை 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இடத்துல எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. இந்த கீ ரைஸ் வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு மாய்ஸ்சர், அதாவது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் குக் பண்ணி முடித்த பிறகு. நீங்கள் ரைஸ் நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு உதிரியாக ட்ரையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த பால் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே டைமில் வந்து அந்த மாய்ஸ்சர் இருக்கும். இதுக்கப்புறம் தண்ணியோட ரேஷியோ என்ன கேட்டினா, 1 கப் அரிசிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது எந்த கப்பில் வந்து அரிசி ஊற வைக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்தது இந்த பாஸ்மதி ரைஸ். இந்த பாஸ்மதி ரைஸை எப்போ ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா, கரெக்டாக 2 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பாய் வீட்டு நெய் சாதம் ரெடி. பார்த்தீங்களா, இந்த சாதம் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. நல்ல மாய்ஸ்சராக சூப்பராக இருக்கும். ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் ஒரு மைல்டான டேஸ்ட்டு. ஒரு நாள் லன்ச் டைமில் இந்த ரெசிபி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் நல்லா விரும்பி ஜாலியாக சாப்பிடுவாங்க.